ஹாய் கைஸ், வெல்கம் டு தன்வந்த் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறது இல்லை, என் தம்பி தான் இன்றைக்கி யூடியூப் பண்ண போகிறான். ஃபஸ்ட்டாக அவன் பண்ணுறான். எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. இவன் என் தம்பி. இப்போ ஃபஸ்ட்டு அவன் இன்றைக்கி அறுவடை பண்ணுற ஒரு இது மினி பிளாக் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துக்கு போய் நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு என் தம்பி பண்ணுறான். அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அவனை என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாதுளை மரத்துக்கிட்ட போய் ஏதாச்சும் மாதுளை மரம் பெருசாக இருந்தால் அதை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போகலாம். எல்லாம் சின்ன சின்ன காயாக இருக்குது. இதுவும் 1-2 தான் காய் பெருசாக இருக்குது. சொல்லணும்டா. இங்கே பாருங்கள், இப்போ தான் முக்கால்வாசி பூ பிடிச்சிருக்குது. அப்புறம் காவாசி தான் இப்போ பிஞ்சாக இருக்குங்க காய். இப்போ நம்ம ஒரே ஒரு மாதுளை கனி மட்டும் பொறிச்சிக்கலாம். இப்போ வாங்க காய்ஸ், நம்ம ஆப்பிள் செடி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் காய்ஸ். பாருங்க காய்ஸ், நம்ம ஆப்பிள் செடி 2 வருஷம் ஆச்சு, ஒரு காய் கூட பிடிக்கலிங்க காய்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க காய்ஸ். இப்போது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சீனி புளிங்காய் மரம் இருக்குதுங்க காய்ஸ். சீனி புளிங்காய் மரம் இருக்குதுங்க. அதில் காயெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வறண்டு போச்சுங்க. இப்போ நம்ம நேராக போய் மாங்காய் பறிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கிணறுல தண்ணி இருக்குதான்னு பார்த்துக்கலாம். தண்ணி பாருங்க எவ்வளோ ஆழத்துக்கு போயிடுச்சுன்னு. வாய்க்கால் தண்ணியிலேருந்து ஒழுகுதுங்க காய்ஸ். பட் நம்மளுக்கு தண்ணி இப்போ பஞ்சமாக தான் இருக்குது. நம்ம போய் மாங்காய் பறிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைங்கன்னா, மாங்காயில் ஓட்டு மழை போயிடுச்சு. அதனால நம்ம கீழே இருக்கிற கொஞ்சம் மாங்காய் மட்டும்தான் பறிக்க முடியும். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு மாங்காய் கிடச்சிட்டாங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செலக்கத்தி எடுத்து மாங்காய் பறிக்க போகிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் இருக்குது. அந்த செலக்கத்தி குட்டியாக இருக்கிறங்காட்டி எத்த மாட்டேங்குது. அதனால நம்ம வேறு ஏதாச்சும் காய் பார்க்கலாம். இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அப்பாவியாக ஒரு மாங்காய் தொங்கிட்டு இருக்குதுங்க. அதை ஃபஸ்ட்டு பொறிச்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் மாங்காய் இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க காய்ஸ், ஒரு பெரிய மாங்காய் இருக்குது. ஆனால் அது சிக்கவே மாட்டேங்குதுங்க. முடியலைங்க. இன்னொரு மாங்காய் பறிக்கலாங்க. இந்த மாங்காய் மட்டும்தான் தெரிஞ்சுதுங்க. அதனால இந்த மாங்காயை மட்டும் பொறிச்சிட்டு வேற எங்காச்சும் போகலாம். 2 மாங்காயே விழுந்துருச்சுங்க. இங்கே ஒரு மாங்காய். இது ஒரு மாங்காய் பெருசாக கிடச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய மாங்காய் கிடச்சிருக்குதுங்க. இப்போ நம்ம பலாப்பழ மரத்துக்கு போய் ஏதாச்சும் பிஞ்சு விட்டுருக்குதான்னு பார்க்கலாங்க. இதுதான் எங்கள் பலாப்பழ மரம். இது 2-3 நாளாக நல்லா காய்ச்சிட்டு இருந்ததுங்க. எல்லாம் காயெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. அங்கே பாருங்கள், ஒரு பறவை வேறு செத்து கிடக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப சோகமான விஷயங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிஞ்சு இருக்குதுங்க. இப்போ இந்த பறவையை எங்காச்சும் வச்சிடலாங்க. இங்கே இருந்துச்சுன்னா அப்புறம் பாருங்க, இங்கே பாருங்க என்னமோ ஆயிடுச்சு.
அப்படியே ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டுங்க. நம்ம ரெட் வாட்டர் ஆப்பிளில் இப்போ ஏதாச்சும் பிஞ்சு பிடிச்சிக்குதான்னு பார்க்கலாங்க. எப்போவுமே இந்த வாட்டர் ஆப்பிள் மரங்கள் வந்து சம்மர் சீசனில் தான் பிஞ்சு பிடிக்குங்க. ஏதாச்சும் பிடிச்சிக்குதான்னு பார்க்கலாங்க. இப்போ மேலேயே பார்த்தீங்கன்னா நிறையா பூச்சி பிடிச்சி இலையே இல்லைங்க. அப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு இருக்குதுங்க. அது இப்போதைக்கு பொறிக்கிற மாதிரி இல்லைங்க. இப்போ போயிங்க நெகாப்பழ மரத்தில் ஏதாச்சும் பிஞ்சு இருக்குதான்னு பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் இங்கே பிஞ்சு பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் எல்லாமே இப்போ கொஞ்சம் பிஞ்சாக இருக்குதுங்க. நாளைக்கு வேணால் பழுத்துருங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அங்கே டெலிவரி பண்ணிடுறோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. நீங்கள் நிறையா லைக்ஸ் போட்டு சப்ஸ்கிரைபர் போட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவாங்க. அவ்வளோதான் கைஸ். என் தம்பி எப்படி பண்ணா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் நான் ஒரு ஃபோன் நம்பர் சாட்சியில் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஃபோன் பண்ணி இது எப்படி நிறைய பேர் இந்த ஆலோபிளாக்கெல்லாம் வந்து ஆர்டர் நிறைய கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒருத்தங்க பேர் வந்து ராமகிருஷ்ணன், அப்புறம் குமார், அப்புறம் ராம். இவங்க 3 பேருமே நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தாங்க. மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களுக்கு விதவிதமான பிராண்டில் எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சேலும் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட வாங்கினோம். நம்ம இதெல்லாம் ஒரு மினி பிளாக்ஸாக அது யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். பாய் காய்ஸ். என் தம்பி பண்ணதுக்கு இன்னும் அவன் நிறையா பண்ணுவான். அவனுக்காக எல்லோரும் சியர் பண்ணுங்கள்.